சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜுரம்லாம் எப்படி பறந்து ஓடுது பாரு. ஏண்டா ஊருக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிட்டேன். போகாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பா வெரி ஒஸ்ட்டு. 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போக வேண்டிய ஊருக்கு கிட்டத்தட்ட 8.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போய் ஊர் போட்டு அப்பப்பா நாங்கள் பட்ட அவஸ்தை இருக்கேன் அன்னைக்கு. தாங்க முடியாத வெயில், மீள முடியாத டிராஃபிக்கு, அப்பப்பா இப்போ வரைக்குமே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு. ஒரு வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு நிலமை கொஞ்சம் மோசமாயிடுச்சு. என் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி குட்டீஸ் கையில் எடுத்துட்டாங்க. என் பாப்பா இன்றைக்கி எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல பொறுப்பான பாப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வேலை செய்யும்போது. ஆனாலும் என்னை அவங்க குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க. பேசிக்காக அவங்க ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்க யூடியூபர்ஸும் கூட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க நல்லா சமைக்க ஆரம்பித்து அதை ஸ்டார்ட் பண்ணி டாலர்ஸ்லாம் கூட அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் என்னோடய ஹெல்த் இஷ்யூனால் நான் ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. பாப்பாங்க கராத்தே ஸ்டூடெண்ட்டும் கூட. ஏன் 2020 ஃபாரின் டோர்னமெண்ட்கெல்லாம் பயங்கர ட்ரீமில் இருந்தாங்க. அது எல்லாமே என்னால் தான் கெட்டு போச்சு. இந்த 2 நாள் ஃபீவருக்கே முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டில் உன் ஜுரமே ஓட போகுது பாருமா அப்படின்னு சொல்லி தான் ரசம் ஊற்றி கொடுத்தாங்க. உண்மையாகவே அது குடித்த கொஞ்ச நேரத்தில் வேர்த்து கொட்டிருச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நீலார்ட்கான ஒரு கால் ஆர்டர் வந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை போய் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே சூப்பராகவே போச்சு.